ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு நிலையில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாரை பற்றி ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கரூரில் என்ன நடந்தது, இந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சார் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் சந்திக்காமலும் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளாம இருப்பதும் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனையை இன்னும் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருப்பாங்க. விஜய் சார் டைரக்டாக வீடு திரும்பியது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கரூரில் நடைபெற்ற சம்பவத்தின் அன்று மக்களை சந்திப்பதற்கு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் அனுமதி தரல அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது செல்லூர் ராஜு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் புதுமுகம், அவரை ரொம்பவே எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. கரூரில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தின் போது மக்களை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. விஜயம் காலதாமதமாக வந்திருக்க கூடாது அப்படின்றதையும், இனி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போகும்போது மாவட்டத்துக்கு ஒரு இடத்தில் மற்றும் மக்களை சந்திக்காமல் தொகுதி வாரியாக சென்று அல்லது பொது ஒரு திடலில் கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்றக்கான கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தோட வாகனத்துல போகும்போது கை காட்டக்கூடாது, ஸோ வாகனத்தின் மீது ஏறி நின்னும் மக்களை சந்திக்க கூடாது அப்படின்றக்கான ஒரு கண்டிஷனையும் போட்டிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது எந்த ஒரு காரணத்தினால வாகனத்தின் மீது ஏறி கை காட்டிருந்தா கண்டிப்பாக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்துட்டு வீடு வந்து திரும்பி இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு சம்பவங்கள் நடந்திருக்காது அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டியும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்களை சந்திக்கக்கூடாது, கை காட்டக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் விஜய் சார் மீது பழி சுமத்துறாங்க. எது என்னவாக இருந்தாலும் மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது விஜய் சார் சொன்னது போலவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. உங்களுடைய ஆதரவு 2026ல் யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.